என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்க. அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே. அதே வேளையில் நம்முடைய சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். நம்முடைய சேனல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. அன்பு உறவுகளே, முதல்ல இதை புரிஞ்சிக்கங்க. கட்டாய கடமை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய சேனல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாய கடமை இருக்கிறது. ஆகையால் உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் சேனலின் வளர்ச்சிக்கு தாங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த காணொலியில ஒரு மிக முக்கியமான நபர் நேற்று ஒரு வலை ஒலியில பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் பேசியிருக்கின்ற அந்த பேச்சு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த வன்னியர்கள் மனதிலும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது என்ன கொந்தளிப்பு, அப்படி என்ன அந்த நபர் பேசிவிட்டார் என்பதைத்தான் இந்த காணொலியில முழுமையா நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து நம்முடைய காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்பு உறவுகளே. டாக்டர் காந்தராஜ், இவரை பற்றி ஒரு சிலருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. அவர் பேசின அந்த வீடியோவை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க. உங்க ஜாதியே வன்னியகுல சத்திரியர்னு பேர். சத்திரியர்னா ஆரியர்னு அர்த்தம். ஆரியர் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமா இருக்க முடியும்? நீ ஒரு வந்தேரி, நீ எப்படி இது எம் பண்ணுங்கிற? அப்போ வன்னியகுல சத்திரியர்கள் சத்திரியர் ஏடு. உன்னுடைய தாய்மொழி சமஸ்கிருதம், உனக்கு தமிழ் இல்லை. சத்திரியனுக்கு தமிழ் எப்படி இருக்க முடியும்? ஜாதி பிறகு தானே வன்னியகுல சத்திரியன் தானே. நீ எப்படி தமிழன் ஆக முடியும்? நீ எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தமாக முடியும்? சத்திரியன்ற ஆரியர்கள் நீங்கள், உங்களுக்கு சொந்த மொழி சமஸ்கிருதம். பார்த்தீர்களா இந்த வீடியோவை? அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. நீங்கள் ஒரு வந்தேரிகள். என்னது? நீங்கள் ஒரு வந்தேரிகள். நீங்க எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் ஆவீர்கள் என்ற கேள்வியை டாக்டர் காந்தராஜ் அவர்கள் முன்வைக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் ஐயாவைத்தான் அப்படி வசைப்பாடி இருக்கிறார். வன்னியர்கள் வன்னிய குல சத்திரியர்கள். சத்திரியர்கள்னா யாரு? ஆரியர்கள். ஆரியர்கள் எப்படி இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். யாரு? காந்தராஜ். யாரு இவன் இந்த காந்தராஜ்? ஏன்னா இவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க கூடாதுங்க. ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு மரியாதை கொடுத்தா நம்மளை கொண்டாந்து இன்னைக்கு இங்க உட்கார வச்சிருக்காங்க. இவனுங்களெல்லாம் எங்கெங்க வைக்கிறோமோ அங்கங்க வச்சிருக்கணும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிக்கிற நிலைக்கு மாறிட்டானுங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சிலர் நம்ம கிட்ட சொல்றதை கேட்டிருக்கோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலேயே இது நடக்குது, நமக்கே நடக்குது. பாத்தீங்களா? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டீங்க. 1967க்கு முன்பு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சது. அந்த காங்கிரஸும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு வஞ்சனை தான் செஞ்சது. 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் திமுக வன்னியர்களுக்கு வாரி வழங்கியதா அப்படின்னா இல்லை. உங்களை வாரி வழங்க சொல்லலை, வாரி வழங்குங்கன்னு கேட்கல. அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருக்குமான பிறப்புரிமை, மண்ணின் பிறப்புரிமை. ஏன்னா இந்த மண்ணு உனக்கு எப்படி சொந்தமோ அதே மாதிரி இந்த மண்ணு எனக்கும் சொந்தம். எனக்கு எப்படி இந்த மண்ணு சொந்தமோ அதே மாதிரி உனக்கு சொந்தம். இதே காந்தராஜ் இவன் என்ன சொல்றான்? நீ ஒரு வந்தேரின்னு சொல்றான். இவன் எதுக்கு வன்னியர்களை வந்தேரின்னு சொல்றான் அப்படின்றதுக்கான காரணம் அனைத்து நபர்களுக்கும் தெரியாது. இந்த காந்தராஜ் எம்பிசி பிரிவுல தான் இருக்கிறான். இவன் ஒரு டாக்டர். இந்த காந்தராஜ் ஒரு டாக்டர், திமுகவினுடைய கைகூலி இவன். இந்த காந்தராஜ் எம்பிசி கோட்டாவில் தான் இருக்கிறான். இவனுக்கு எம்பிசிங்கிற அந்த கோட்டாவை வாங்கி கொடுத்ததே இவன் சொல்றான் இல்லையா? வந்தேரி வன்னியர்கள் உனக்கு எப்படி தமிழ் நாடு, தமிழ் மண்ணு, தமிழ் மொழி உனக்கு சொந்தமாகும்? நீ ஆரிய, உன்னுடைய மொழி சமஸ்கிருதம் அப்படின்னு இவன் சொல்றான் இந்த காந்தராஜ். அப்படியாப்பட்ட வந்தேரி வன்னியன் தான் அதிமுக கொடுக்க மறுத்த, திமுக கொடுக்க மறுத்த அந்த இடஒதுக்கீட்டை கேட்டு
களத்துல இறங்கி போராடி மண்ணுல பல உயிர்களை துறந்து கள்ளடி சொல்லடி பல அவமானங்கள் பல சிறை தண்டனைகள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள். இன்றைக்கு நீ சொல்ற இல்ல ராமதாச வந்தேரின்னு, அந்த வந்தேரி ராமதாஸ் தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிறைகளிலும் இந்த திராவிட கட்சிகள் கொண்டு போய் அவரை சிறைப்படுத்தியது. அவரை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அத்தனை கொடுமைகளையும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தான் செய்தார்கள். அவ்வளவு கொடுமைகளையும் அனுபவித்த அந்த ராமதாசு தான் 1989 கருணாநிதி அதற்கு முன்பு எம்ஜிஆர் இருந்த வரையில் ஆட்சிக்கே வர முடியாமல் அவமானப்பட்டு கிடந்த கருணாநிதி வன்னியர்கள் தேர்தலை புறக்கணித்த காரணத்தினால குறைந்த வாக்கு பதிவானது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வெறும் 51 விழுக்காடு வாக்கு மட்டும்தான் 1989 தேர்தலில் பதிவானது. குறைந்த வாக்குகள் பதிவான அந்த தேர்தலில் கருணாநிதி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்து இனியும் வன்னியர்களை புறக்கணித்தால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்ட கருணாநிதி மருத்துவர் ஐயாவினுடைய கோரிக்கைகளை முற்றிலுமாக நிராகரிக்கவும் முடியாது, நிராகரித்தால் இனி அரசியல் தலைகீழாக மாறும் தமிழ்நாட்டில் என்பதை அறிந்து கொண்ட அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி மருத்துவர் ஐயாவின் கோரிக்கைகளை நிராகரிக்க முடியாத காரணத்தினால பிசியாக இருந்த ஒரு கேட்டகரியை 2 கேட்டகரியாக பிசி எம்பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்று 2ஆக பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புல 108 சமூகங்களை ஒன்றாக இணைத்து வன்னியர்களுக்கென்று தனியாக கொடுத்து விட்டால் வன்னியர்கள் வந்துட்டு அவர்களுக்கான கோட்டாவில் முன்னேறி மேல போயிட்டா நாளைக்கு நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க. பிறகு வன்னியர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவதற்கான வழிகள் உண்டு. அதுல ஏனென்றால் ஒரு சமூகம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேறிட்டா அதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் ஒரு சமூகம் முன்னேறிட்டா எல்லா இடங்களிலும் அவர்கள் அமர்ந்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் 1/4 பகுதி மக்கள் தொகையை கொண்ட ஒரு மிக பெரும் சமூகம் வன்னியர்கள். இவர்கள் அனைத்து நிலைகளிலும் உயர்வு பெற்றால் இங்கு உண்மையான வந்தேரிகளான இந்த திராவிடர்கள் இங்கு ஆட்சி செய்ய முடியாதுங்கிறத கருணாநிதி தெளிவாக புரிந்து கொண்டு 1989 இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டுல 108 சமூகங்களை சேர்த்து அதில் ஒரு சமூகமாக வன்னியர்களை இணைத்து கருணாநிதி செய்த பெரும் துரோகம்தான் இன்று வரையில். 1987 தான் நம்ம போராட்டம் நடத்தல. 1980 இருந்து இன்னைக்கு 2024 வரைக்கும் 44 ஆண்டு கால இந்த போராட்டம் இன்றும் தொடருகிறது. அப்படின்னா அதற்கு காரணம் கருணாநிதி என்ற கருணாகம் செய்த சூழ்ச்சி. நல்லா புரிஞ்சிக்குங்க அன்பு உறவுகளே. நீ திமுகவுக்குனா ஓட்டு போடு, அதிமுகவுக்குனா ஓட்டு போடு, காங்கிரஸுக்குனா ஓட்டு போடு, கம்யூனிஸ்டுக்குனா ஓட்டு போடு, பாஜகவுக்குனா ஓட்டு போடு, நீ எங்க எந்த குப்பையிலனா விழுந்து கெடு. ஆனா தயவு செய்து இந்த உண்மையை புரிஞ்சுக்கிங்க. இடஒதுக்கீடு என்பது ஏதோ உன் வீட்டு பக்கத்துல மூத்திரம் பெயறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கறது இல்லை. அரசாங்கம் என்பது உங்களால் அமைக்கப்படுவது. உங்களால் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் அமைக்கப்படுவது அரசாங்கம். இது மக்களாட்சி. இந்த அரசு நிர்வாகம் நடத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உங்களுடைய உழைப்பு தான் அங்க போகுது. நீங்க கொடுக்கிற வரி பணத்துல இருந்து தான் இந்த அரசு நடக்குது. இந்த அரசுல எல்லோருக்கும் சம உரிமை உண்டு. அரசு அமைவதற்கு வாக்களித்தவனுக்கும் அரசு அமையக்கூடாது என்று எதிராக வாக்களித்தவனுக்கும் சேர்ந்ததுதான் அமைக்கப்பட்ட அரசு. இந்த அரசு நிர்வாகத்துல அந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சரிபாதி பங்கு உண்டு. அந்த சரிபாதி பங்கு தமிழ்நாட்டில் 1/4 பகுதி மக்களை கொண்ட இந்த வன்னியர்களுக்கு இந்த 1987 பிறகாவது கிடைத்ததா? எம்பிசி என்ற கோட்டா பிரித்து 20 விழுக்காடு கொடுத்த பிறகாவது கிடைத்ததானா? அன்னைக்கும் கிடைக்கல. 1987 முன்பு பிசி கேட்டகரியாக 50 விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்தது. அன்றைக்காவது கிடைத்ததானா? இல்லை. இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் உரிமையை
தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறுபான்மை சமூகங்களும் அந்த இடஒதுக்கீட்டிற்கு உள்ள நுழைஞ்சு எல்லாரும் புடுங்கி சாப்பிட்டாங்க. அன்றைக்கு இதை பிரிப்பதற்கு முன்பு பிசியாக இருந்த பொழுதும் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல. அதை பிரதிநிதித்துவம் கிடைக்கல என்பதற்காகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நடத்தி எங்களுக்கு தனியாக இதில் உள்ஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்டார். ஆனால் அந்த போராட்டத்தை வன்முறையாக மாற்றியது அன்றைய திமுக. அந்த உரிமைக்காக நடத்தப்பட்ட இடஒதுக்கீடு போராட்டத்தை வன்முறை போராட்டமாக மாற்றியது இந்த திமுக. இதே திமுக தான் அன்றைக்கிருந்து இன்றைக்கு வரைக்கும் வன்னியர்களின் உரிமைக்கு மிகப்பெரிய தடை கல்லாக நிற்கிறது என்பதை யாரும் மறந்துடாதீங்க. இவர்கள் கொடுப்பதை போன்று நாடகம் நடத்துவார்கள், இன்னொருவர் அதை பறிப்பது போன்று நாடகம் நடத்துவார்கள். எல்லாரும் நடத்துவது நாடகம் தானே தவிர இதில் எதுவுமே உண்மை கிடையாது. இவரும் கொடுப்பதில்லை, அவரும் கொடுப்பதில்லை, எல்லாமே நாடகம்தான். திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் இவர்களிடம் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு மட்டும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டும் இந்த வன்னியர்களின் உரிமையை கொடுக்கும் வரை அவர் விடப்போவதில்லை. தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் என்பது திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் தெளிவா தெரியும். அப்படி என்றால் இவர்களை தொடர்ந்து கேட்கின்ற இடத்திலேயே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் எடுக்கின்ற இடத்திற்கு இவர்களை விடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இவர்கள் உரிமையை அனுபவிக்கின்ற இடத்திற்கும் இவர்களை கொண்டு செல்லக்கூடாது. இது இரண்டிலும் இந்த திமுகவும் அதிமுகவும் சரியாக செயல்படுகிறார்கள். அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கொடுப்பது போல அவர் நடித்தார் கடைசி நேரத்தில். ஏனென்றால் பாமக அதிமுக கூட்டணி அமைந்து 2 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யுது. 2019 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி செய்யுது. இந்த கூட்டணி ஒப்பந்தத்தின் போதே இந்த இடஒதுக்கீடு பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் எடப்பாடி கொடுத்தாரா என்றால் கொடுக்கவில்லை. எடப்பாடி கொடுத்த நேரம் எப்பொழுது? ஆட்சி அதிகாரம் கைவிட்டு செல்லுவதற்கு அரை மணி நேரம் முன்பு. ஏன் அதற்கு முன்பாக 1 மாதம் முன்போ 2 மாதம் முன்போ 6 மாதம் முன்போ ஏன் எடப்பாடி அவர்கள் கொடுக்க தவறினார்? எடப்பாடி அவர்களுக்கு பல வழியில் தொடர்ந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆட்சியின் நேரம் முடிய ஆரம்பிக்கின்ற வரையில் கொடுக்கிறார். கடைசியாக 3 மாதத்திற்கு முன்பாக நீங்கள் எவ்வளவு உங்களுக்கு எடுத்து கூறியும் நீங்கள் இடஒதுக்கீட்டை காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறீங்க. ஆகையால நாங்கள் போராட போறோம்னு 2021 நவம்பர்ல மருத்துவர் ஐயா அவர்கள் போராட்டத்தை அறிவிக்கிறார். அந்த போராட்டத்திற்கு அனுமதியை கொடுத்தது அப்போதைய அதிமுக அரசு, தமிழக காவல்துறை. அனுமதியை கொடுத்த அதே அரசு, அனுமதியை கொடுத்த அதே காவல்துறை அந்த போராட்டத்தை இடைமறித்து தடுக்கிறது. இரவு முழுவதும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னையை நோக்கி வந்தவர்கள் காலையில் அவர்களுடைய உடல் உபாதையை கூட கழிப்பதற்கு அவர்களை விடல தமிழக காவல்துறை. அந்த அளவிற்கு வீதிகளில் தடைகளை ஏற்படுத்தி நடு ரோட்டிலேயே நிறுத்திட்டாங்க. போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்தது தமிழக அரசு, காவல்துறை அனுமதி கொடுக்கிறது. எல்லாம் கொடுத்த பிறகு நீங்களே இடைமறித்து அவர்களை போராட்டத்திற்கு தூண்டி பிறகு அவர்களை கலவரக்காரர்களாக மாற்றியது அப்போதைய அதிமுக அரசும் தமிழக காவல்துறையும். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாகி கொண்டே இருக்கிறது. காந்தராஜ் என்ன சொன்னான்னு பாத்தீங்களா? நீ வந்தேரி, நீ வந்தேரி, இந்த மண்ணுக்கு உனக்கு என்னடா சொந்தம் இருக்குன்னு கேட்கிறான். அன்பு உறவுகளே, நானே நேற்று போட்ட ஒரு காணொலியில கூட சொல்லியிருந்தேன். இன்னும் சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் இல்லை, இன்னும் சில ஆண்டுகள் தமிழ்நாட்டில் வன்னியர்களை விரட்டுகின்ற நாள் வரும். தமிழ்நாட்டை விட்டு வன்னியர்களை விரட்டி அடிக்கின்ற நாள் வரும். அன்றைக்கு அந்த விரட்டல் என்பது எப்படி தொடங்கும்னு நான் சொல்லிடுறேன். திமுக அதிமுகவில் இருக்கின்ற வன்னியர்கள் மட்டுமே திராவிடர்கள். அவர்கள் வன்னியர்கள் அல்ல, அவர்கள் திராவிடர்கள். திமுக அதிமுகவில் இல்லாத வன்னியர்கள் எல்லோருமே வந்தேரிகள். உங்களுக்கு இங்க என்ன வேலை? வெளியேற மாநிலத்தை விட்டுன்னு ஒரு நாளைக்கு உங்களை சொல்லுவான். யாரு? இந்த ஆட்சி செய்யற வந்தேரி திராவிட. இன்னைக்கு ஆட்சி செய்யற வந்தேரி திராவிட நாளைக்கு உன்னை
இந்த மாநிலத்தை விட்டு விரட்டுவான் வன்னியனை. நீ யாரான்னு கேட்பான். அன்னைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தொடர்ந்து ஓட்டு போட்டு இன்றைக்கு உங்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி உங்கள் உரிமைக்காக போராடி உங்கள் உரிமைக்காக எல்லா அவமானங்களையும் எல்லா கல்லடி சொல்லடிகளையும் தாங்கி உங்களுக்காக போராடி நீங்கள் கொடி பிடித்த அதே திமுக அதிமுக ஒரு நாளைக்கு வன்னியர்களை துரத்தி அடிக்கும் பொழுதுதான் இந்த ராமதாஸின் அருமை உங்களுக்கு தெரியும். இந்த காந்தராஜி இன்னொரு வார்த்தையும் சொன்னான். என்ன சொன்னான் அப்படின்னா, எங்களுக்கான இடத்தை வந்துட்டு நீங்க தனியா 10.5 விழுக்காடுன்னு கேட்டு வாங்கிட்டா நாங்க விட்டுடுவோமா அப்படின்னு கேட்கிறான். என்ன பண்ற? சீர்மரபினர் சமூகத்துல 68 சமூகங்கள் இருக்கிறது. அந்த சமூகத்தில் ஒரு சமூகத்தை சார்ந்தவன் தான் இந்த காந்தராஜி. இவன் சீர்மரபினர் சமூகத்தை சார்ந்தவன். இவனுடைய கோஷ்டி தான் வந்துட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் வரை கொண்டு சென்று அந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்வதற்கு காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள வன்னியர்களை இந்த திராவிட கூட்டம் எந்த நிலையில் பார்க்கிறது என்பது காந்தராஜி என்ற ஒரு திராவிட அடிமை வாய்மொழி மூலமாக வெளிப்பட்டு விட்டது. திமுகவில் ஆண்டாண்டு காலமாக பெருக்கி வாரி கொட்டிட்டு இருக்கிற துரைமுருகன் ஒரு வந்தேரி, ஆண்டாண்டு காலமாக திமுகவிற்கு செருப்பாக தேய்ந்து போன MRK பன்னீர்செல்வத்தின் குடும்பம் ஒரு வந்தேரி. இவங்க மட்டும்தானா அப்படின்னா இல்ல. அதிமுகவில் பல வன்னியர் வந்தேரி குடும்பங்கள், அதே போல திமுகவில் பல வன்னியர் வந்தேரி குடும்பங்கள், கம்யூனிஸ்ட்ல பல வன்னியர் வந்தேரி குடும்பங்கள், காங்கிரஸ்ல பல வன்னியர் வந்தேரி, அதே போல பிஜேபியில் பல வன்னியர் வந்தேரி குடும்பங்கள். இந்த வன்னியர் வந்தேரி குடும்பங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு திராவிட ஆட்சியாளர்கள் ஒரு நாளைக்கு முழக்கமாக வைத்து இவர்கள் களத்துக்கு வருவாங்க. அன்னைக்கு உங்களுடைய உடைமைகள் அத்தனையும் பறிக்கப்பட்டு உங்களை இங்கிருந்து வெளியேற்றுவதற்கான அத்தனை வேலையும் செய்வாங்க. ஆகையால நீங்க வெளியேறதுக்கு தயாரா இருங்க வன்னியர்கள் எல்லோரும். ஏன்னா எப்படி பேசலாம்னு பாத்தீங்களா காந்தராஜ்? எவ்வளவு கத்துவான் ஒரு மனுஷன், எவ்வளவு போராடுவான் ஒரு மனுஷன் உங்களுக்காக. ஆனா 1000 முறை எடுத்து சொல்லி கூட நீங்க போயிட்டு திராவிட படுபள்ளத்துல விழுந்துட்டு இன்னைக்கு உங்களை யாருன்னு கேட்கறான். கடைசியில நீங்க இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்களே இல்லடா, தமிழ் உங்க மொழியே இல்லடா, உங்க மொழி சமஸ்கிருதம், நீ வந்துட்டு ஆரியண்டா, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனே இல்லடான்னு திமுக கார மனசுல வன்னியர்கள் மேல இருந்த வன்மத்தை காந்தராஜி மூலமா வெளிப்பட்டுடுச்சு. வன்னியர்கள் என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. திமுக காரணம் அதிமுக காரணம் வந்தவங்கிட்ட எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துட்டு அவன் குடிக்கிற சாராயத்தை வாங்கி நீ குடிச்சிட்டு அவன் நடந்து போறதுக்கு நீ படுத்துக்க உன் மேல அவன் ஏறி போயிட்டு இருக்கட்டும். இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்குது. இது அப்படியே ஆண்டு காலமா தொடரட்டும். புரியுதுங்களா? இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவு. உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் 1,14,000 சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள்தான். இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.